ஹாய் கைஸ். நான் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு வெளியே வந்துட்ட பிறகு தனுஷாலேயே இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களும் சரி, அதுக்கப்புறம் எடுக்க போகிற மூவிஸும் சரி, இந்த படம் அளவுக்கு எடுப்பாரான்னு சுத்தமாக தெரியாது. ஆனால் இந்த இட்லி கடைங்கிற இந்த படம் தனுஷோட டேரக்ஷன்லேயே ரிலீஸ் ஆன படங்களில் பெஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்லணும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வர கேரக்டர் ஒன்று ஒன்றுமே மனசில் பதிகிற மாதிரி தான் எழுதியிருப்பார். எனக்கு இந்த படத்துலேயே பிடிச்ச பெஸ்ட்டு கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா அருண் விஜய் தான் சொல்லணும். ஏன்னா என்ன இருந்ததுக்கு அப்புறம் அருண் விஜய்ங்கிற இந்த ஆக்டரை எந்த படத்துலையும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை. ஆனால் இந்த இட்லி கடை படத்தில் வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அதையும் தாண்டி பார்த்திபன் கேரக்டர் ஆகட்டும், சத்யராஜ் சார் கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே சூப்பரான கேரக்டர் தான் இருந்தது. ப்ரொஃபஷனல் டேரக்டர்ஸ் கூட ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வேஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தனுஷுக்கு இந்த டேரக்டர் ஒரு கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணுங்கிறத மாஸ்டர் கிளாஸாக இந்த படம் மூலமாக எடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தை தனுஷை பற்றி பேசணும்னா ஆஸ் அ ஹீரோவாக அவர் உலகம் போல் என்ன மாதிரி படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணவரோ அதெல்லாம் இந்த படத்தில் மிஸ் ஆகாமல் ஒன்று இடாமல் இருக்குது. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குங்கிற மாதிரி அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் மட்டும்தான் ரிப்பீட்டேட்டிவ் கேரக்டர்ஸில் அவர் ஏற்கனவே பண்ண கேரக்டர் மாதிரி பண்ண மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் கூட சலிப்பு தட்டவே இல்லை. இன்னும் எத்தனை வாட்டி பண்ணாலுமே இதே மாதிரி கேரக்டரை அவர் ரசித்து பார்க்கணுன்னு தாங்க சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் தனுஷ் ஒரு பக்கம் ஹீரோவாக இருந்தாலுமே ஜிவி பிரகாஷ் இன்னொரு ஹீரோ தான் சொல்லணும். மியூசிக்கில் பட்டையை கிளப்பிடுறாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் குமார் இது வரைக்கும் அவர் மியூசிக் சேச்சுரேட் ஆக மாட்டார்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீரோவாக நிறைய படங்களில் கமிட் நடிக்கும் போதும் ஒரு சில மியூசிக்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவர் மியூசிக் யூஸ் பண்ணுற விட லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான மியூசிக் தான் கொடுக்குறாரு. அதுக்காகவே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணுங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சாங்கில் ரொம்ப நல்லாவே மேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பாசிட்டிவ் பண்ணி தான் சொல்கிறேன், நெகட்டிவ் எதுவுமே எனக்கு தோணலை. இன்னும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. வெள்ளி சனி நிறைய பேர் லீவ் இருக்காது, இருந்தாலும் லீவ் போட்டு போய் இந்த படத்தை பார்த்து தான் ஆகணும். அந்தளவுக்கு சூப்பரான படம் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகே கைஸ், நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.